விருச்சிகம் பெருசா ஒண்ணு நடக்க போகுது. என்னது அது? நான் அதை பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் மட்டும் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அஸ்ட்ராலஜியை வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பார்ப்பீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது விருச்சிகம் ராசிக்கான ஜூன் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய அஸ்ட்ராலஜி பத்தின ராசி பலன் பத்தினது மட்டும் இல்லாம நிறைய கிரகங்களை பத்தின அஸ்ட்ராலஜி பத்தின ஜென்ரல் வீடியோஸ் கூட உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா அடுத்த தடவை இதே மாதிரி வேற ராசி பலன் வீடியோவை மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த ஜூன் மாசம் எப்படி இருக்க போகுது விருச்சிக ராசிக்கு? எல்லாரும் எதிர்பார்த்த குரு பயிற்சி, அதுல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த குரு பயிற்சி 12 வருஷத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி, விசேஷமான உச்ச குரு பயிற்சி. எல்லா வருஷமும் குரு பயிற்சி நடக்கும் இல்லையா? ஆனா இந்த வருஷம் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி கடகம் ராசி மேல குரு வந்து உச்சமாகும். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும் போது குரு பயிற்சி ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருக்கும். ஜூன் 2ஆம் தேதி அதிகாலை 1 மணிக்கு நடக்குது. உங்களுக்கு எப்படி இருக்கும்? பெனிஃபிஷியலா இருக்குமா? அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு 3 ராசி குரு பயிற்சியை நல்லா என்ஜாய் பண்ண போறாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி, மகர ராசி, கடக ராசி. கடகம் மேலே குரு வந்து உச்சமாகுது. விருச்சிக ராசிய குருவுடைய பார்வை, குருவுடைய 5வது பார்வை விருச்சிக ராசி மேல படுது. குருவுடைய 7வது பார்வை மகரம் ராசி மேல படுது. ஸோ உங்களுடைய விருச்சிக ராசிக்கு உச்ச குருவுடைய பார்வை கிடைச்சனால நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க. உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நடக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த உங்களுக்கு இருந்த கவலைகள், குறைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிறத பார்ப்பீங்க. அதுவும் இந்த ஜூன் மாசம் தொடக்கமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது எல்லாத்தையுமே கொடுத்துரும். உங்களாலே சேஞ்சஸ் ஃபீல் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்ததே, இப்ப ஏதோ ஆல் ஆஃப் அ சடன் கொஞ்சம் பாசிட்டிவா மூவ் ஆகுற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ராசிநாதனான செவ்வாய் பாத்தீங்கன்னா நல்ல நிலைமையில தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி விருச்சிக ராசிக்காரங்க கடுமையா மன அழுத்தத்துல இருந்திருப்பீங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயம், சகோதர வழியில உங்களுக்கே பர்சனலா உங்களோட பர்சனல் குரோத்தா இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் குரோத்தா இருக்கட்டும், எதுவுமே உங்களுக்கு பெருசா சிறப்பா இல்லாத மாதிரி இருந்திருக்கும். அதுவும் பாஸ்ட் ஒரு 45 டேஸா செவ்வாய் வந்து கடுமையான பாவத்தன்மையோட இருந்துச்சு. செவ்வாய் சனியோட இணைஞ்சிருந்துச்சு. ஸோ எந்த ஒரு சுப தொடர்பும் இல்லாம இருந்துச்சு. நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும். சில பேருக்கு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் நடந்திருக்கும். இது எல்லாமே சரியாயிடுங்க. ராசிநாதன் செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்கா ஆட்சியாகி இருக்கு. 21ஆம் தேதிக்கு அப்புறம் கிரக நிலைகள் கொஞ்சம் மாறும். செவ்வாய் பயிற்சியாகி ரிஷப வீட்டுக்கு போகும். உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்ளும். ஸோ 21ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராசியை தொடர்பு கொள்றதுனால ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க. கொஞ்சம் அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுப்பீங்க. இந்த மாசம் அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துடணும். வாய் தகராறு வர்றது, செவ்வாய் ராசியை தொடர்பு கொள்ளுதுனாலே அதிகமா கோவப்படுவாங்க. சண்டை, அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது, வாய் தகராறு வர்றது, இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும். அதுல மட்டும் கொஞ்சம் பார்த்து இந்த ஜூன் மாசம் இருந்துக்கணும். மற்றபடி ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால நிறைய நன்மைகளை நீங்க எதிர்பார்க்கலாங்க. அடுத்தது ராசிக்கு 2வது இடம் தனஸ்தானம். தனஸ்தானாதிபதியான குரு உச்சமாகுது. தனம், வாக்கு, குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் ரொம்பவே நல்லா இருக்கும். குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9வது இடமான பாக்கியஸ்தானம், பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், நல்லா ஸ்ட்ராங்கா உச்ச நிலையில இருக்கு. ஸோ எப்படி இருக்கும்னா பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகுங்க. எப்படின்னா பூர்வீகம், தந்தை, சொந்த நாடு, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் 9வது இடம், பாக்கிய ஸ்தானமும் கூட. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அப்பா விஷயம், அப்பா வழி சொத்து கிடைக்கிறது, அப்பாவால ஆதரவு, அப்பாவோட உறவு நல்லா இருக்குது, அப்பாவுடைய ஹெல்த் நல்லா இருக்குது, அப்பாவுக்கு நல்ல பணவரவு வர்றது. சின்ன வயசு குழந்தைங்களாம் விருச்சிக ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா அப்பாவுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப் அமைகிறது, இதெல்லாம் நடக்கும். தனாதிபதியும் கூட இல்லையா, நல்ல பணவரவு இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, தனாதிபதி உச்சமாகிறதுனால. இந்த மாச தொடக்கத்திலாம் பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி வரைக்கும் நல்ல பணவரவு இருக்கிறத பாப்பீங்க. ஏன்னா தனஸ்தானத்துக்கும் சுக்கரனுடைய பார்வை இருக்கு. தனாதிபதியான குருவும் உச்சநிலை அடைஞ்சிருக்கு. நல்ல பணவரவு இருக்குங்க. பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயம், குடும்பம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். குடும்ப ஸ்தானாதிபதியும் கூட இல்லையா உச்சமாயிருக்கனால புதுசா திருமணம் ஆகிறது, திருமண பேச்சுவார்த்தை தொடங்குறது, இதெல்லாம் இருக்கும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்துக்கே குருவுடைய பார்வை கிடைக்குது. சகோதர அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். முயற்சிகள், நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி, அதுக்கான சக்சஸ் ரேட் அது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் நீங்க வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ஒரு டைலமாலே இருந்தீங்கன்னா தாராளமா ட்ரை பண்ணலாம். ஏன்னா முயற்சிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால. இளைய சகோதரனால உதவி, எதிர்பாராத ஒரு புது நபரால உதவி, இந்த மாதிரியான விஷயம்லாம் கிடைக்கும்.
சினிமா துறையில இருக்கிறவங்க, அரசியல்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் சூப்பரான ஒரு வருஷமாவே அமைஞ்சிருக்கு. சினிமாக்குள்ள போலாமா, யூடியூப் சேனல் பண்ணலாமா, தாராளமா பண்ணலாம். கோச்சாரத்துல நல்லா இருக்கு விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும். ஆனா சொந்த ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கணும். சினிமால ஒரு பெரிய லெவலுக்கு போகணும், யூடியூப்ல பெருசா சாதிக்கணும் அப்படின்னா உங்க சொந்த ஜாதகம் இருக்கு இல்லையா, அதுல புதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். புதன் ஸ்ட்ராங்கா இல்ல, கெட்டு போயிருக்குன்னா ஐடி, ஆன்லைன், சினிமா, யூடியூப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு செட் ஆகாது. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 4வது அதிபதி, 4வது அதிபதியான சனி நல்லா ஸ்ட்ராங்கா குரு வீட்டுல குரு பார்வையிலே இருக்கு. கல்வி சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும், வீடு வாகனம் அமைகிறது மாதிரியான விஷயம் எல்லாம் கூட நடக்கும். அடுத்தது 4வது அதிபதி 5வது இடத்துல இருக்கு. குழந்தைகளுடைய கல்வி ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகளால இதுக்கு முன்னாடி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருந்த மன கஷ்டங்கள் எல்லாமே விலகிறத பார்ப்பீங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடுமையான மன அழுத்தம் இருந்தது. பாஸ்ட் 1 இயராவே அப்படிதான் இருந்தது. ஏன்னா 5வது இடத்துல சனி இருக்கு. இந்த ஸ்தானத்தை கெடுக்கும். சனியுடைய பார்வையோ சனியுடைய இருப்போ அந்த ஸ்தானத்தை கெடுக்கும். ஸோ குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல 5வது இடத்துல சனி இருக்கிறதுனால குழந்தைங்க படிக்க மாட்டாங்க, குழந்தைங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அப்படி போயிட்டு இருக்கும். உங்களுக்கு பேர்லாம் எங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு அப்படின்னா, அதாவது இமோஷனல் கனெக்ஷன் இருக்கும். ஆனால் பிள்ளைங்க கொஞ்சம் பிரிஞ்சு தள்ளி இருப்பாங்க, பிள்ளைங்களை மீட் பண்ண முடியாது, இந்த மாதிரி போயிருக்கும். இது எல்லாமே சரியாகுங்க இந்த வருஷம். அடுத்து உங்க ராசிக்கு 6வது அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்கா 6வது இடத்துலயே ஆட்சியாகி இருக்கு. ரொம்ப நாளா உங்களுக்கு போயிட்டு இருந்த லீகல் இஷ்யூஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போ உங்களுக்கு போயிட்டு இருக்கும். ஏன்னா 6வது இடத்தோட செவ்வாய் தொடர்பு கொள்ளுது. லீகல் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் சாதகமா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டைம் நல்லா இருக்கனால ஃபேவரபிளா தான் வரும். ராசிக்கு 7வது அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நட்பு ஸ்தானத்துல 8வது இடத்துல இருக்கு. திருமணம், காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். 8வது அதிபதி புதன் நல்லா 8வது இடத்துலயே ஆட்சியாகி இருக்கு. இதனால வெளிநாடு விஷயங்கள் நடந்துருமா அப்படின்னா ஒரு டெம்பரரி விசிட் மாதிரி இருக்கும். ஏன்னா பூர்வீக ஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால வெளிநாட்டுல செட்டில்மெண்ட் மாதிரியான விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கிடையாது. அடுத்தது 9வது இடத்தை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 9வது அதிபதி கொஞ்சம் தேய்பிரை நிலைமையில போயிட்டு இருக்கு, அமாவாசையை நோக்கி போயிட்டு இருக்கு. அடுத்தது சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் நாட்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். சந்திராஷ்டமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15, 16 அந்த தேதிகள்ல நடக்கும். முக்கியமான சில விஷயங்கள் பண்றதை தவிர்த்துறது நல்லது. 10வது அதிபதினு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் நல்ல ஸ்ட்ராங்கா சுபத்தன்மையோடய இருக்கு, சுப கிரகங்களுடைய இணைவுல இருக்கு. ஸோ தொழில் ரொம்ப நல்லா இருக்கும், தொழில் விருத்தி இருக்கும், பணம் விஷயம், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், புதுசா எதுலையாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா, புதுசா ஸ்டார்ட் அப் ஏதாவது பண்ணணுமா, எல்லாமே தாராளமா பண்ணலாங்க. உங்களுக்கு அஷ்டம சனியோ 7ரை சனியோ எதுவுமே போகலையா, ராசிக்கும் பாத்தீங்கன்னா குரு பார்வை கிடைச்சிருக்கு. டைம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா பண்ணலாம், அதுக்கான ரைட் டைம் தான் இது. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 11வது அதிபதி புதன். புதன் நல்ல ஸ்ட்ராங்கா ஆட்சியாகி இருக்கு. 8வது இடத்துல ஆட்சியாகி இருக்கு. 11வது அதிபதி 8வது இடத்துல ஆட்சியாகி இருக்கு. வெளிநாட்டு மூலியமா சில லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானாதிபதி இல்லையா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயம், வெளிநாட்டு கம்பெனி மூலியமா வெளிநாட்டு கிளைண்ட்ஸ் மூலியமா உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 12வது அதிபதி சுக்கிரன். 12வது அதிபதி சுக்கிரனும் 8, 12 ரெண்டுமே வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம். வெளிநாட்டு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு டெம்பரரியா நடக்கும் ஒரு 2 மாசத்துக்கு. ஓகே, இப்ப நான் தமிழ்ல சொன்ன விஷயம் பெருசா ஒண்ணு நடக்க போகுது. என்னது? உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது, பாக்கியங்கள் கிடைக்கிறது. பூர்வீக ஸ்தானம் பாக்கியஸ்தானம் இல்லையா. பாக்கியங்கள்னா என்ன? வேலை, தொழில், திருமணம், காதல், குழந்தை, இந்த மாதிரியான விஷயம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதுதான் நான் தமிழ்ல சொன்ன அந்த விஷயம். ஓவராலா கோச்சாரப்படி உங்களுக்கு பலன்கள் ரொம்ப நல்லா இருக்கு. அகைன் நான் சொன்ன மாதிரி உங்க சொந்த ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. உங்க ஜாதகம் என்ன, உங்க லக்னம் என்ன, உங்களுக்கு என்ன தசை போயிட்டு இருக்கு, யோக தசையா அவயோக தசையா, அது என்னங்க சொல்றீங்க புதுசா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமாங்க, யோக தசை அவயோக தசைன்னு இருக்கு, தசாபுத்தி அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு என்ன மாதிரியான தசாபுத்தி போகுது, யோக தசை போகுதா, இல்ல உங்க லக்னத்துக்கு வரக்கூடாத, உங்க லக்னத்துக்கு ஆகாத அவயோகியான கிரகத்துடைய தசை உங்களுக்கு நடக்குதா. ஒவ்வொரு லக்னத்துக்கும் யோகர் அவயோகர்னு இருப்பாங்க. யோகருடைய தசை போச்சுன்னா நீங்க நல்லா பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுவீங்க. அவயோகருடைய தசை போச்சுன்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒரு க்ளூவே இருக்காது. நீங்க ராசி பலன் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க, ராசி பலன் எங்களுக்கு பொருந்த மாட்டேங்குது, என்ன மாதிரியே அவரும் விருச்சிக ராசி தான், ஆனா என் ஃப்ரெண்டு நல்லா இருக்காரு, ஆனா நான் நல்லா இல்லையே, ராசி பலன் அப்ப எங்க எனக்கு மேட்ச் ஆகுது, இப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும். அதுக்கு என்ன ரீசன்னா, அவங்க வேற லக்னத்துல பிறந்திருப்பாங்க, நீங்க வேற லக்னமா இருப்பீங்க. உங்க லக்னத்துக்கு அவயோக கிரகமான அந்த கிரகத்துடைய தசை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். அவயோக கிரகத்துடைய தசை சர்டன் பீரியட் இருக்கும்.
செவ்வாய் தசைனா 7 இயர்ஸ். செவ்வாய் வந்து புதனுடைய லக்னங்களுக்கு அவயோகி. சந்திர தசைனா 10 வருஷம். கும்ப லக்னத்துக்கு சந்திர தசை அவயோகியா வரும். ஸோ நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது, எப்ப முடியுது, இதை நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும். உங்க சொந்த ஜாதகத்தை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் தேவையில்லை. நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கு. எனக்கு இமெயில்ஸ் மெசேஜஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஜாதகம் தேவையில்லைங்க. உங்களோட பர்த் டீடைல்ஸ் போதும். உங்களோட டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் இது தெரிஞ்சா உங்க ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி அதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ரெசனேட் ஆச்சுன்னா உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.